ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. நேற்று ஒரு மதச்சார்பற்ற மாநாட்டில் எதிர்க்கட்சி தலைவர் பங்கேற்று உரை நிகழ்த்தி இருக்கின்றார். நாங்கள் தான் சிறுபான்மையினருக்கு அரண், நாங்கள் தான் மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்னு வழக்கம் போல அவங்களுடைய விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. அதுக்கான எதிர்வினையாக திமுக தொடர்ந்து அவங்க ஒரு நாடகம் ஆடுகிறார்கள். பாஜகவோட கூட்டணி எல்லாம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு அப்படின்னு திமுகவுடைய விமர்சனம் தொடர்ந்து இருந்து வருகிறது. இதில் நேற்று பேசும்போது இப்போதும் கிடையாது, 2026லும் கிடையாது பாஜகவோட கூட்டணி அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றும் மீண்டும் அதை உறுதி செய்து சொல்லியிருக்கின்றார். அப்போ இந்த சிறுபான்மையினர் ஓட்டு யாருக்கு, யார் சிறுபான்மையினருக்கான அரண் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் மீண்டும் எழுகிறது. இந்த நிகழ்ச்சியில் அதை பற்றி விரிவாக பேசுவோம். இது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணி சார்ந்த பல விஷயங்களையும், எது மதச்சார்பற்ற கூட்டணி திமுக வர்சஸ் அதிமுக அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச இருக்கின்றோம். நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். திமுகவின் சார்பில் டாக்டர் ஹஃபீஸ் மற்றும் அதிமுக சார்பில் திரு ஜவஹர் அலி அவர்கள் இணைகின்றார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு அருணன் அவர்கள் இணைகின்றார். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு ரமேஷ், எது மதச்சார்பற்ற கூட்டணி? பொதுவாக மதச்சார்பற்ற கூட்டணி என்று எந்த அணியையும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அது அதிமுக அணியாக இருந்தாலும் திமுக அணியாக இருந்தாலும். ஏனென்றால் பிஜேபி தான் இவர்கள் மதச்சார்பு என்று முத்திரை குத்துகிறார்கள். ஆனால் சார்பற்ற என்பதற்கு அதன் உண்மையான பொருளோடு அது இருக்கிறதா என்பதுதான் அது நான் பார்க்க விரும்புகிறேன். எந்த ஒரு அணியாக இருந்தாலும், இப்போது அதிமுக பாஜக உறவை உதறிய நிலையில் அது ஒரு முஸ்லிம் அமைப்போடு இஸ்லாமிய அமைப்போடு கூட்டணியில் இணைவது உறுதியாகி இருக்கிறது. அநேகமாக எஸ்டிபி மாநாட்டில் தான் பேசியிருக்கிறார். எஸ்டிபி உள்ளிட்ட பல கட்சிகள்ன்றார். இன்னும் எந்த கட்சி பேரும் சொல்லலை. எனக்கு தெரிந்து நாளைய தேதி வரை கூட்டணி பற்றி நீங்கள் பின்னாடி பேசுவோம்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைய தேதி வரை அதிமுகவோடு இருப்பது யார் என்றால் திரு பூவை ஜெகன்மூர்த்தியும் எஸ்டிபியும் தான், வேற யாரும் கிடையாது இன்றைய தேதி வரை. ஆகவே பெரிய கூட்டணிலாம் வருமானது அது பின்னாடி பேசுவோம். மதச்சார்பற்ற என்ற சொல்லுக்குள் எப்படி இஸ்லாமிய பெயரோடு இயங்குகிற ஒரு கட்சி இருக்கிற அணி இருக்க முடியும்? நான் சொல்றது அது ஒரு மதசார்பு அமைப்பு, மதசார்பு கட்சி. அந்த கட்சி அங்கம் வகிக்கிற ஒரு அணி எப்படி மதச்சார்பற்ற அணி ஆகிவிடும்? இஸ்லாமிய அமைப்பு, இரண்டாவது இஸ்லாமிய அமைப்பு இருப்பாங்க, கிறிஸ்தவ அமைப்பு இருப்பாங்க, சமூக பிரிவு, அதுதான் மதச்சார்பு. இல்ல நான் அப்படி பாத்தீங்கன்னா அது எல்லா அணியிலையும் வந்துரும். அப்ப எல்லாமே மதச்சார்பற்ற அணின்னு எடுத்துக்க முடியுமா? இல்ல சிறுபான்மையினரை மதச்சார்பற்ற அணின்னு கிளைம் பண்ணுது. சிறுபான்மையினரை தாஜா செய்கிற அரசியல், அதனுடைய உள்ளடக்கம் அதுதான். நீங்க பெரும்பான்மையினரை புண்படுத்துகிற விஷயங்கள் பேசப்படும் போது கண்டுகொள்ளாமல் இருப்பது அல்லது அதை நியாயப்படுத்த முனைவது, இது சிறுபான்மையினரை தாஜா செய்கிற அரசியல். உதாரணமாக அண்மையில எழுந்த இது மதச்சார்பற்ற கூட்டணி கிடையாது, எதுவுமே மைனாரிட்டி அப்பீஸ்மென்ட் கூட்டணி. அப்பீஸ்மென்ட், ஆமா, கரெக்டான வார்த்தை தான் நீங்க சொன்னீங்க. சிறுபான்மை தாஜா அரசியல். நீங்க உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் சனாதன குறித்த எழுந்த சர்ச்சை, சனாதனத்தையும் மனுஸ்மிருதியையும் இன்னொரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொண்டு சனாதன தர்மம் பற்றி பேசப்பட்டது. கடைசியில் என்னாச்சு? காங்கிரஸ் அதனுடைய முன்னணி தலைவர்கள் kept distance from the DMK's views. Mamata Banerjee, one of the important leader of the India alliance, she kept distance from the view. Nitish Kumar kept distance from it and the Sanatana Dharma view. என்ன காரணம்? அது அங்கே வடக்கே முக்கியமான அரசியல். சனாதனத்தை பற்றிய திமுகவின் கருத்துக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை, மிக தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. அதை நாங்கள் ஏற்கவில்லை என்பது சொல்லப்பட்டு விட்டது. இதனுடைய ஓவர் ஸ்டெப்பாக 2-3 வார்த்தைகள் விழுந்தன. அவர் விவரம் தெரியாமல் பேசிவிட்டார். அதுதான மதச்சார்பற்ற அலையன்ஸ் இல்ல, அதுதான் நான் சொல்றேன். பெரும்பான்மைக்கு ஆதரவா பேசுறாங்கல்ல. இல்ல, எங்க பேசுறாங்க? வடக்க பேசுறாங்க. இங்க கீப்பிங் குவைட், கீப்பிங் மம் ஆன் தி இஷ்யூ. வர்ணாசிரம தர்மம் வேற, சனாதன தர்மம் வேறன்றதே புரிஞ்சிக்காம பேசினாங்க. அது ஒரு பக்கம். எதுக்காக சொல்றேன்னா அதுதான் சிறுபான்மை தாஜா அரசியல். ஆகவே திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு வாதத்துக்கு இதுதான் நடக்குதுன்னே வச்சுப்போம். அப்போ இதுல இப்ப இன்னைக்கு இவங்க பிரச்சனையே தானே, இன்னைக்கு சிறுபான்மை ஓட்டு யாருக்கு? அதுதானே இப்ப 2 பேரும் அதுதான் நீங்க வைத்திருக்கிற தலைப்பு. இப்ப அது யாருக்கு போக போகுது? நான் அதுக்கு வரேன். அதுதான் இப்ப மெயின் கொஸ்டினுக்கு வரேன். திரு எடப்பாடி பழனிசாமி எஸ்டிபி மாநாட்டில் கலந்து கொண்ட காரணத்தினாலேயே சிறுபான்மை வாக்குகளை பெற்றுவிட முடியாது. சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த பெரும்பாலான வாக்குகள், அவர்கள் இஸ்லாமியர்களாகட்டும் கிறிஸ்துவர்களாகட்டும்
வலிமையாக பாஜக அணியை வீழ்த்தக்கூடிய கூட்டணிக்குத்தான் வாக்களிப்பார்கள். அப்படி பார்க்கும்போது இன்றைய தேதியில் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக வலிமையாக தமிழகத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கிற அணி என்பது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான். உங்களுக்கு வாக்கு போட்டு வீணாக்க மாட்டாங்க. அதிமுகவுக்கு வாக்கு போட்டு இஸ்லாமியர்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி தான் உங்க பார்வை. நிச்சயமாக மிக பெரும்பாலான மைனாரிட்டி ஓட்டுல ஒரு மேஜர் ஷேர், மேஜர் சங்க் will go to DMK alliance, not to ADMK. நீங்க வந்து நேத்து வரைக்கும் வெளிய வந்தா பிரயோஜனம் இல்லையா? இல்ல, வாய்ப்பு இல்லைன்ற நான். நீங்க வந்து அது பெரிய அளவு பலனை தராது. நீங்க வந்து சார், நீங்க வந்து மேடம், there is Indian Union Muslim League official party at the all India level. It is with the DMK alliance. அதே மாதிரி சிறுபான்மையினர் சார், நீங்க வந்து பல லெட்டர்பாடு கட்சி மாதிரி பல அமைப்புகள் இருக்கின்றன. நீங்க வந்து அரசியல் ரீதியாக இயங்கக்கூடிய கட்சிகளே 1-2 கட்சிகள் இருக்கின்றன. நீங்க திரு ஜவாஹிருல்லா தலைமையிலான கட்சி இருக்கு. தமீமுன் அன்சாரி ஒருவேளை அதிமுக பக்கம் போகலாம். ஏன்னா திமுக இன்னும் சொல்லல. நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், சிறுபான்மை வாக்குகளின் ஒரு சிறிய பகுதியை அதிமுக பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. அந்த முயற்சி ஓரளவு கை கொடுக்கலாம். ஆனால் பெரும்பகுதி வாக்குகள் திமுக உள்ளடங்கிய அந்த அணிக்குத்தான் போகும் என்பது என்னுடைய பார்வை. திரு ஜவஹர் அலி அவ்வளவுதான், ஒன்னும் வராதுன்றாரு. எல்லாம் அவங்களுக்கு தான் போகும், திமுகவுக்கு தான் போகும். அவர் திமுகவினுடைய பி டீம் மாதிரி இன்னைக்கு துக்ளஸ் ரமேஷ் அண்ணன் பேசினாரு. சரி, அதை நான் வந்து அதை புறக்கணிக்கலான்னு இருக்கிறேன். என்னடா இன்னைக்கு அவருடைய கருத்துக்கள்லாம் திமுகவுக்கு வலு சேர்க்கிற மாதிரி சொல்றாரு. அவர் வந்து முஸ்லிம்களை ஒரு ரொம்ப ரொம்ப இது சீப்பா நினைக்கிறான்னு தான் எனக்கு தோணுது. என்னடா அவர் குறைச்சேட போறாரு, நீங்க குறைச்சேட போடுறீங்களா? இல்ல, அவர்தான் என்னடா இருங்க ஆனா முடிச்சிடுறேன் சார். முஸ்லிம்கள் என்றால் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றது ஒரு தவறான கண்ணோட்டமா இருக்கலாம். அவர் என்ன சொன்னாரு, முஸ்லிம்கள் என்றால் திமுக ஓட்டு போடுவாங்கன்னு அவர் சொல்லல. பிஜேபி வலுவா எதிர்க்கக்கூடிய அணி அதுன்னு பாப்பாங்க, அங்கதான் போடுவாங்கன்னு. இல்ல, அது அவர் பிஜேபியினுடைய சப்போர்ட்டிவா பேசுறது ஒண்ணு, திமுகவுக்கு ஆதரவான கருத்துக்களை இங்க பதிய வைக்க நான் சொல்றேன். என்னுடைய கருத்துக்களை முடிச்சிடுறேன். என்னடா ஒன்னு கேட்டீங்க, மதச்சார்பின்மைன்னா என்ன? இந்த தலைப்பு வச்சு நான் பேசிடுறேன். மதச்சார்பின்மைன்னா நீங்க வந்து அனைத்து, அதாவது சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருக்கணும், பெரும்பான்மை மக்களுக்கு ஆதரவாக இருக்கணும். அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டதுல அதை பின்பற்றி தான் இருக்குது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவைத் தலைவர், பொதுச் செயலாளர்களுக்கு அடுத்த நிலையில் ஒரு இஸ்லாமியரை எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் வச்சிருக்காருன்னா அது மதச்சார்பினை எடுத்துக்காட்டு. மதச்சார்பின்மைன்னா எந்த மதத்தையும் காயப்படுத்தக்கூடாது. சமூக, அதாவது எந்த மதத்தினையும் வந்து இப்போ திமுக இருக்குதுன்னு வைங்களேன், ஒரு திருமணத்தில் போய் கல்யாண விருந்தில் போயிட்டு அங்கே போய் இன்னொரு மதத்தினுடைய சடங்குகளை சம்பிரதாயங்களை கொச்சப்படுத்துறாங்க தெரியுமா? அது தவறு. அதுதான் வந்து ஒரு மதத்தை கொச்சப்படுத்தி கருத்துக்களை பேசுவதும், ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாமல் இருப்பதும், ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு இந்து பண்டிகைகளை ஒரு கொச்சைப்படுத்தி பேசுவதெல்லாம் இது வந்து சந்தர்ப்பவாத அரசியல். ஏற்கனவே திமுக தொடர்ந்து சந்தர்ப்பவாத அரசியலை பண்ணியிருக்காங்க. 1996 தேவகவுட ஆட்சியில வந்து அங்கம் வைத்து மத்தியில வந்து இருந்தாங்க. அதற்கு பிறகு 99-2004 பிஜேபி ஆட்சியில அங்கம் வைத்து அப்போ ஒரு சந்தர்ப்பம். அதற்கு பிறகு 2004 2009 அதன் பிறகு கண்டினியூ வந்து காங்கிரஸ் ஆட்சி. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மதச்சார்பின்மை கூட்டணிகள்லாம் நேரத்துக்கு தகுந்த போல சந்தர்ப்பவாத அரசியலை செய்யக்கூடியவர்கள் அவர்கள். ஆனால் எங்களை நீங்க கூட தான் நேத்து கூட்டணியில இருந்தீங்க, இப்ப கழட்டி விட்டீங்க. அது வந்து சூழ்நிலை, அது சூழ்நிலை, அது சந்தர்ப்பவாதம். இது சந்தர்ப்பவாத நிலை. ஏன்னா ஒரு நிலை, அது வந்து என்னன்னா அம்மா கூட தான் வந்து பிஜேபி கூட்டணியில இருந்துட்டு அதன் பிறகு எதிர்த்து வந்தாங்க. கரெக்ட். அவர் பாயிண்ட் நீங்க சொல்றீங்க. ஏன் சொல்றாங்கன்னா ஒரு கட்சி கூட்டணின்னா தொடர்ந்து இருக்கணும். ஆனால் ஒவ்வொரு வருடம் 3 வருஷத்துக்கு ஒரு முறை, 2 வருஷத்துக்கு ஒரு முறை, 5 வருஷத்துக்கு ஒரு முறை மத்தியில யார் ஆட்சியில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவான நிலையிலே போயிட்டு பணத்தையும் பலத்தையும் தக்க வைக்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இல்ல. அதே மாதிரி தான் இப்போ வந்து எஸ்டிபி அவர் அண்ணன் சொன்னாரு. எஸ்டிபி கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசி முடிக்கிறேன். எஸ்டிபி மைனாரிட்டி ஓட்டு வருமா உங்களுக்கு? நிச்சயமா வரும். என்னடா இன்னைக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அலையா வந்து
எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை பார்த்தா அதிமுக சேர்றாங்க. ஒண்ணு, தமிழ்நாட்டில் இஸ்லாமிய இயக்கங்களில் மிகப்பெரிய வலுவான இயக்கம் என்றால் எனக்கு தெரிந்து நான் தெளிவாக, நானும் ஒரு இஸ்லாமிய இயக்கத்தினுடைய தலைவராக இருந்ததுனால சொல்றேன், எஸ்டிபிஐ கட்சி தான் மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சி. அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. நேற்றைக்கு அந்த மாநாட்டிலே லட்சக்கணக்கானவர்கள் கட்டுக்கோப்பாக வந்தார். எங்களுடைய பொதுச் செயலாளர் எழுச்சி உரையாற்றினார். அந்த தொண்டர்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு சென்றார்கள். இன்னொன்னு, நீங்க ஒரு கட்சியில அமைப்புல இருக்கிறவங்கள வந்து நீங்க வந்து ஒரு கட்சி ரீதியா உங்க பக்கம் கொண்டு வரலாம். சாதாரண இஸ்லாமியர்களை பொறுத்தவரைக்கும் மேடம், நீங்க இஸ்லாமியர்களை பொறுத்தவரைக்கும் கடந்த முறை எல்லாம் நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்ற ஒரே காரணத்துக்காக அப்படி அலைகடல்ல திறந்து வந்துருவாங்க எதிர்பார்க்க. நிச்சயமா. ஏன்னா கடந்த முறை இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு இயக்கத்தினுடைய சார்ந்தே இருப்பாங்க. இதுவரைக்கும் 2019 2021 அதிமுகவுக்கு வாக்கு கிடைக்காதனால காரணம்னா இஸ்லாமிய இயக்கங்கள் எதுவுமே அதிமுக பக்கமே இல்லை. காரணம் வந்து பிஜேபி அலையன்ஸ் இருந்ததுனால. இப்ப இஸ்லாமிய இயக்கங்கள் பல இயக்கங்கள் வர்றதுனால இஸ்லாமியர்கள் எல்லாம் வந்து சேரும் போதும் அந்த குடும்பத்தினுடைய மனநிலை, அவர்கள் சொந்தம் பந்தம், ஒருத்தரை வைத்து 10 ஓட்டுகள் மாறும். அப்போ இஸ்லாமியர்களுடைய நேர்த்திக்கு 1 லட்சம் பேர் வைங்களேன், அந்த ஓட்டுக்கெல்லாம் இஸ்லாமியர்கள் அவரை சார்ந்து பல லட்சம் ஓட்டு வரும். இரண்டாவது, இன்றைக்கு முஸ்லிம்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னன்னா, 2.5 வருஷம் ஆச்சு திமுக ஆட்சி பொறுப்பேற்று. இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம்களுக்கு இந்த 2.5 வருஷத்துல நீங்க என்ன சாதனை செஞ்சிருக்கீங்கன்னு ஒன்னு சொல்லுங்க. ஒன்னு முடிச்சிடறேன். ஒரே நிமிஷம் தான். நீங்கள் சொன்னீங்க வாக்குறுதி எண் 287 என்ன சொன்னீங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், சச்சார் கமிட்டியினுடைய பரிந்துரைகளை முழுமையா நிறைவேற்றுவதற்காக குரல் கொடுப்போம், பாடுபடும். அதுல நிறைவேற்றல. வாக்குறுதி 432 என்னன்னா, நாங்கள் இடஒதுக்கீடு 3.5% இடஒதுக்கீட்டை 5% இடஒதுக்கீட்டாக மாற்றுவோம். அதே போல சிறை கைதிகளை விடுதலை செய்வோம். இந்த மூன்றுமே இந்த திமுக டோட்டல் ஃபெயிலியர், இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்திருக்கிறது என்கின்ற எண்ணம் முஸ்லிம் கிட்டே இப்ப வலுவா இருக்கிறதுனால வரக்கூடிய தேர்தல்ல ஏற்கனவே நாம வந்து திமுகவை வந்து வாக்கு வங்கியாவே நம்மளை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால இன்னும் ஏமாறக்கூடாது. அவர்களை வாக்கு வங்கி பயன்படுத்தி நம்ம ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏமாத்துறாங்க. நமக்கு எதுவுமே செய்யல. கட்சியிலும் முக்கிய தலைவர்கள் இஸ்லாமியர்கள் இல்ல, ஆட்சி பொறுப்புலையும் இல்ல, அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலங்கிற ஒரு கோபம், வெறுப்பு திமுக மீது உண்டாருக்கு. அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் 3ஆம் தலைமுறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எங்களுடைய எடப்பாடியார் சிறுபான்மை மக்களுக்கான ஆதரவாக என்றைக்கும் குரல் கொடுப்பேன் சொல்லி இருக்கிறது. முஸ்லிம் கிட்ட ஒரு பெரிய எழுச்சியை கொடுத்திருக்கு. வரக்கூடிய தேர்தல் உங்களுக்கு அதற்கு விடிவு பறக்கும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ணன் சொன்னதுல சில முரண்கள் இருக்கு. இன்னைக்கு சொல்றாங்க சில கட்சிகள் பெரும்பான்மையை எதிர்த்து பேசுறதுனால சிறுபான்மையை தாஜா பண்றதுன்னு இருக்குல்ல, அந்த மனநிலையிலேருந்து அண்ணன்லாம் வெளியே வரணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லாம் அப்படி மனநிலையில யாருமே இஸ்லாமியர்கள் வாக்கு போடுறது இல்லை. நீங்க இந்த சமூகத்தை திட்டுனீங்கன்னா அவங்க கட்டாயம் வாக்கு போட மாட்டாங்க. நீங்க அப்படி நினைக்கிறீங்களான்றத நாங்கெல்லாம் நினைக்கவே கிடையாது. இன்னைக்கு நாங்க அப்படி நினைக்கவே கிடையாது. அப்படி நினைச்சோம்னா அதை விட பெரிய முட்டாள்கள் இந்த சமூகத்தில் இருக்க முடியாது. இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ்ன்றது மெயின் ஸ்ட்ரீமாய் பல வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு அவன் வேலை வாய்ப்பை கேட்கறான், அவன் செக்யூரிட்டியை கேட்கறான், அவன் சிஏ என்ஆர்சிக்கு ஏன் சண்டை போடுறான்னா அவனுக்கு அந்த சிஏ என்ஆர்சியோடைய இம்பாக்ட் என்னன்னு தெரியுது. அதனால இன்னமும் வந்து சிறுபான்மை சமூகம் இந்த மனநிலையில இருக்குன்னு பேசுறதே வந்து தவிர்த்துக்கிறது சமூகத்துக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தபடியாக அண்ணன் சொன்னாங்கல்ல இடஒதுக்கீடு, அந்த லிஸ்ட்லாம் பெருசா போட்டாரு. நாங்க 2006 தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தோங்க. 3.5% இடஒதுக்கீடு கொடுப்போம், வேலை வாய்ப்புலையும் படிப்புலையும் கல்வி நிலையங்கள்லையும் கொடுத்துட்டு வந்துட்டோம். 2011 அதிமுகவுடைய மறைந்த முன்னாள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 4% உயர்த்தி தரேன்னு சொன்னாங்க. 10 வருஷத்துல ஒரு தடவை கூட அதை பத்தி வாய் திறக்காதவங்க இன்னைக்கு திரும்ப ஆட்சி இழந்த உடனே 2.5 வருஷத்துல என்ன பண்ணீங்கன்னு கேட்கறத இஸ்லாமிய மக்கள் நம்பிட்டு அதிமுக ஓட்டு போடுவாங்கன்றது இருக்குல்ல, அந்த மனநிலையிலிருந்து அதிமுக மாறணும். சிறைவாசிகள் விவகாரத்தை சொன்னாரு. 1987 இருந்தே ஜியோ இருக்கு, சில ஆக்ட்ஸுக்கு வந்து விடுவிக்க கூடாதுன்னு. 2021 ஆட்சியை முடியறதுக்கு முன்னாடி ஒரு ஜியோ எங்க போட்டதை நாங்க கேரி ஃபார்வர்ட் பண்றோம். அதுல சில சிக்கல்கள் உடனே ஆதிநாதன் குழுவை போட்டு யார் யாரெல்லாம்
விடுதலைக்கு, அதாவது ரெமிஷனுக்கு முன்கூட்டியே விடுதலை செய்யறதுக்கு தயாரானவர்கள்னு ஒரு குழுவை போட்டு கமிட்டியை போட்டு 2021 இருந்து 2023 வரை போனது எத்தனை தெரியுமா? கிட்டத்தட்ட 515 கிட்ட போச்சு. அதுல 362 ஆளுநர் வந்து 515 கைதிகளுக்கு 362 வந்து அவர் விடுதலை செஞ்சுக்கிட்டாரு, அந்த கோப்புல கையெழுத்து போட்டாரு. இன்னும் 165 ரிஜெக்ட் பண்றாரு. அப்ப இது மொத்தமுமே பாத்தீங்கன்னா வெறும் தமிழ்நாடு அரசு மட்டும் இல்ல ஒன்றிய அரசுடைய காலம் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல 3 பார்ட்டிக்கு மத்தியில நடக்குது. தமிழ்நாடு அரசு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும், ஒன்றிய அரசுல இருந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும், அதுக்கு நீதிமன்றம் ஒத்துக்கணும். இது மூணுமே ஒருமித்த கருத்தோட வருவதற்கு லீகல் ஃப்ரேம்வொர்க் தேவைப்படுது. அதனாலதான் நாங்க என்ன பண்றோம், இந்த ஃப்ரேம்வொர்க்குள்ள வர்றோம். ஆனா சிறுபான்மையை தாஜா பண்றோம்னு சொல்லக்கூடியவர்கள் எது தெரியுமா தாஜா, பெரும்பான்மை தாஜான்றது இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு குட்டு வச்சு ஒரு தீர்ப்பை கொடுக்குது. பில்கிஸ் பானுடைய வழக்கு அதெல்லாம் வந்து அப்பீஸ்மெண்டா, மெஜாரிட்டி அப்பீஸ்மெண்டாவே கண்ணுக்கு தெரியாது. ஏங்க, தான் கற்பழிக்கப்பட்டு கற்பிணியாக இருக்கும்போது கற்பழிக்கப்பட்டு என் கண்ணு முன்னாடி என் குடும்பத்துல 7 பேரை எரிச்சு கொன்னுட்டு ஒருத்தங்களை விடுவிப்பதற்கு நீங்க அத்தனை சட்ட மீறல்களையும் மீறும் போது இது அப்பீஸ்மெண்டாவே தெரியாத, அதை பத்தி பேசவே மாட்டாங்க. இதுதான் அப்பீஸ்மெண்ட். அந்த மாதிரி ஏதாவது நாங்க பண்றோமா? இங்க அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் ஆல் செக்ஷன்ஸ். நாங்க இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறோம்னா இன்னைக்கு இன்க்ளூசிவ் growthக்கு அவங்களுடைய வளர்ச்சியும் தேவைப்படுது. ஒரு சமூகமாக அத்துணை தரப்பும் வளர்ந்தாதான் ஒரு மாநிலம் வளர முடியும், அத்துணை மாநிலங்கள் வளர்ந்தாதான் நாடு வளர முடியும். அந்த அடிப்படையில தான் இந்த இடஒதுக்கீடு கொள்கையை நாங்க பாக்குறோமே தவிர இது அப்பீஸ் பண்ணோன்றதுக்கு இல்ல. அன்னைக்கு இந்த 3% வளர்ந்ததுனாலதான், அங்க அந்த சமூகத்திலிருந்து பெண்கள் படித்து வந்ததுனாலதான் இன்னைக்கு அவங்க சுகாதாரம் நல்லா இருக்கு, அவங்க எக்கனாமில கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இதெல்லாம் அப்பீஸ்மெண்ட் நீங்க சொன்னா என்ன சொல்றது? ஏற்கனவே இந்த 3% இல்லாம சாதி பெயரோட இடஒதுக்கீடு இருக்கே. அப்ப இன்னைக்கு தலித்துகள் மதம் மாறினா அந்த இடஒதுக்கீடு மறுக்கப்படுகிறது. அப்ப இது வந்து மதத்தின் அடிப்படையில் வைக்கப்பட்ட இடஒதுக்கீடு விவாதம் செய்ய முடியுமா? அவர்கள் பௌத்தர்களான இடஒதுக்கீடு தொடரும், ஆனா அவர்கள் கிறிஸ்துவராகவோ அல்லது முஸ்லிம்களாகவோ மாறினா இடஒதுக்கீடு மறுக்கப்படுகிறது. அப்ப மதம் சார்ந்த இடஒதுக்கீடு என்பது ஏற்கனவே இருக்கு. ஹிந்துசம்ல மட்டும் தான் காஸ்ட் இருக்கு, மத்ததுல இல்லன்னு சொல்லி நீங்க சனாதன தர்மம் இவங்க சொல்றாங்கல மதம் சார்ந்த இடஒதுக்கீடு கொடுக்கறாங்கன்றதுனால ஏற்கனவே மதம் சார்ந்த இடஒதுக்கீடு என்பதுதான் இந்த சமூகத்தில் நடைமுறையில் இருக்குதுன்ற. அப்ப இந்த ஒரு இடஒதுக்கீடு முறையும் ஒரு சமூகத்தை அப்லிஃப்ட் பண்ணி அவர்களுக்கான உரிமையை வாங்கி தருது. நீங்க எப்பயுமே வந்து ஒரு சமூகம், நீங்க பிளாக் லைஃப் மேட்டர் வந்து ஏன் அந்த அளவு வைரல் ஆச்சு அப்படின்னா, அங்க கருப்பர்களுக்கு உரிமை மறுக்கப்படுகிறது. they are minorities there. அங்க அவங்க பவர்ல இருக்கிறவங்க கிடையாது. அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த மைனாரிட்டி பாலிடிக்ஸும் மைனாரிட்டி வெல்ஃபேரும் ஒரு முக்கியமான கொள்கையா திமுக வைக்கிறதுக்கான காரணம், அவர்கள் குரலற்றவர்களாக இருக்கிறார்கள். இங்க என்னதான் கான்ஸ்டிடியூஷன் கேரண்டி கொடுத்தாலும் மெஜாரிட்டேரியன் டெமோக்ரஸின்ற பெரும்பான்மைவாத ஒரு ஜனநாயகம் என்று இருக்கும்போது அவர்களுடைய குரல்கள் ஒடுக்கப்படும் அப்படின்றதுனால இத நாங்க பண்றோம். அவங்களுக்கு குரல் கொடுக்கறீங்க சரி சார். அதிமுக வைக்கிற விமர்சனம், நீங்க அவங்கள வாக்கு வங்கியா மட்டும் பயன்படுத்தி அவங்கள ஏமாத்தி ஓட்டு வாங்குறீங்க. நீங்க எதிர்க்கட்சி தலைவர் நான் சொல்றேன், நீங்க ஏமாத்திருக்கீங்கன்ற. நான் சொல்றேன் அசோக் வர்ஷினி, எது ஏமாற்றம்னு, நான் 60 வருஷமா இஸ்லாமிய சமூகத்துடைய வாழ்வாதார கோரிக்கையான இடஒதுக்கீட நாங்க கொடுத்தோம். 10 வருஷமா நீங்க ஏமாத்திட்டு தான் இருந்தீங்க. உயர்த்தி தரேன்னு சொல்லி உயர்த்தி கொடுக்க ஒரு சின்ன முதல்ல தம்பிக்கு தெரியுமா தெரியான்னு தெரியல, முதல்ல இஸ்லாமியர்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக நீண்ட நாள் கோரிக்கை இருந்தபோது அது பலமுறை வந்து அப்துல் லத்தீப் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. அப்பொழுதெல்லாம் கருணாநிதி அவர்கள் இடஒதுக்கீடு என்பது இஸ்லாமியர்களுக்கு இதுக்கு நீங்க பதில் சொல்லணும்னா 4% இடஒதுக்கீடு நான் சொல்லி முடிச்சேன் 10 செகண்ட்ல. ஆனால் அப்போனா கொடுக்க முடியாது. அதற்கு பிறகு லத்தீப் வந்து புரட்சி தலைவர் அம்மாவை சந்திச்சு, அம்மா எங்களுக்கு இடஒதுக்கீடு என்பது அப்ப முதல்ல இடஒதுக்கீட்டுக்கான நீதியரசர் ராஜரத்னம் தலைமையில ஒரு ஆணையத்தை அமைச்சாங்க. ஆணையத்தை அமைச்சதுக்கு பிறகு கொடுத்தது யாரு? கொடுத்தது கருணாநிதி. அந்த ஆணையம் ஆணையம் அமைச்சு அந்த ஆணையம் தரக்கூடிய பரிந்துரைகளை நிறைவேற்றுன்னு சொல்றாங்க. அந்த ஆணையம் ராஜரத்ன 5% இடஒதுக்கீட்டை வழங்க சொல்லி பரிந்துரை நீங்க எலெக்ஷன் முடிஞ்சிருது, அப்புறம் திமுக வெற்றி பெறுது. இல்ல ரொம்ப சிம்பிளான திமுக
5% நீங்க கேக்குறீங்களே சூப்பர்ண்ணே. நீங்க 21 முன்னாடி கொடுத்துருக்கலாம்ல அவங்க கேக்குறாங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. 2.5 வருஷத்துல முஸ்லிம்களுக்கு திமுக என்ன செய்ததுன்னு சொல்லுங்க. இல்ல இந்த இடஒதுக்கீடு காரணம் இப்ப நீங்க இடஒதுக்கீடுக்கு நீங்க பதில் சொல்லல. இடஒதுக்கீடுக்கு நீங்க பதில் சொல்லல. இடஒதுக்கீடுக்கு முதல் காரணம் அதிமுக பேஸ் பண்ண அமைச்சது. கொடுத்த வாக்குறுதியை 10 வருஷம் நிறைவேற்றல. 10 வருஷம் சிறைவாசி விவகாரத்தை அப்படியே தூக்கி போட்டாங்க. தெளிவான விளக்கம் சொன்னாதான் தெரியும். சரி நீங்க முடிங்க. இப்போ அடுத்தது வரேன். அதிமுகவுடைய மாநாடு. ஏன் ஓட்டு போட போகும்போது சிஏஏ என்ஆர்சிக்கு ஆதரவா வாக்களித்தது யார்? அது இங்க சொல்றாங்க உலமாக்களுக்கு நாங்க பண்றோம்னு. சிஏஏ என்ஆர்சி போராட்டத்துல பல உலமாக்கள் மீது வழக்கு போட்டது அதிமுக. உங்களுடைய ஆட்சி. ராஜேந்திர பாலாஜி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? மோடி தான் எங்க டாடி. இஸ்லாமியர்களை தீவிரவாதத்தோடு ஒப்பிட்டு பேசின காணொலிகள்லாம் இருக்கு. அப்படிதான் பண்ணுவாங்க, அப்படிதான் இங்க வந்து அமைதியா இருந்துட்டு போனோம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணா இப்படிதான் சொல்லுவாங்கன்னு ராஜேந்திர பாலாஜி என்ன சொன்னது இவரோட கட்சியில தான் இன்னும் இருக்காரு. அதுக்கு வருத்தத்தை கூட தெரிவிக்கல. அப்ப இது எல்லாம் மதசார்பற்றவர்களா? இவங்கெல்லாம் தான் இஸ்லாமியர்களை காப்பாற்ற போறாங்களா? சிஏஎன்ஆர்சி இவங்க 10 பேர் ஓட்டு போடலன்னு வச்சுக்கோங்க, அது சட்டமே ஆயிருக்காது. இந்தியா முழுக்க எத்தனை பெண்மணிகள் இஸ்லாமிய பெண்மணிகள் சிறைக்கு போனாங்க? அங்கங்க ஷாஹின்பாக் நடந்துச்சு. அந்த காரணத்தை அந்த சூழலை உருவாக்குவதற்கு ஒரே ஒரு காரணம் எடப்பாடி பழனிசாமி. அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு மட்டும் துரோகம் செய்யல, ஒட்டுமொத்த இந்திய சமூகத்துக்கு, இந்திய முஸ்லிம்களுக்கு. குறுக்கிடுவார்னா எனக்கு அனுமதிக்கணும். நீங்க எப்ப நிறுத்துங்க நான் நிறுத்திக்கிறேன். அப்ப இத்தனை குற்றச்சாட்டுகள் இருக்கு. அசோக் அர்ஷன் நீங்க சொன்னா நான் உடனே கூட நிறுத்திக்கிறேன். ஒரு 10 நீங்க சொல்லுங்க. நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்க முடிக்கணும். நீங்க ஒரு பாயிண்ட்ல முடிச்சீங்க நான் அடுத்த ஆளுக்கு போறேன். அடுத்த வாய்ப்பு நீங்க வேற ஒருத்தர் குடுக்குறோம் நீங்க சொல்லும்போது நான் அமைதியா அடுத்த ரவுண்ட்ல நான் பேசுறேன். மேடம் நான் அவர்கிட்ட 2.5 வருஷத்துல என்ன செஞ்சீங்கன்னு கேட்டேன். அது அடுத்த ரவுண்ட்ல நான் நீங்க சொல்லுங்க. நாங்க 10 வருஷத்துல ஹஜ்ஜிக்கு மானியத்தை கொடுத்தோம். சிஏஏ என்ஆர்சி அதையும் சொல்லிடுறேன். உலமாக்களுக்கு ஓய்வு கொடுத்தோம். ஹஜ்ஜி கட்டிடம் கட்டுறதுக்கு 1 ஏக்கர் கொடுத்தோம். நீங்க சிஏஏக்கு வாங்கன்றாரு. உலமாக்களுக்கு கொடுத்ததெல்லாம் செல்லாதுன்றாரு. சிஏஏ என்ஆர்சி வந்து அவர் சொல்றாரு, இன்னைக்கு சொல்றாரு நாங்க தப்பு செஞ்சிட்டோம். எங்க பொதுச்செயலர் என்ன சொன்னாரு? இந்த சிஏஏ என்ஆர்சி என்பிஆர், இந்த என்ஆர்சி என்பிஆர் பாராளுமன்றத்தில் இன்னும் சட்டத்தை கொண்டு வரல, நிறைவேற்றல. சிஏஏ கொண்டு வந்தபோது ஆதரித்த 4 பேர், ஒன்று கெஜ்ரிவால், ஒன்று உத்தம் தாக்கரே, ஒன்று நம்ம நிதிஷ்குமார், 4வது சஞ்சன் கோகாய் அசாம். இந்த 4 பேரும் இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க. இப்ப இந்த 4 பேரை நீங்க சிஏக்கு ஆதரவான கட்சி, நான் இந்த கூட்டணியில் இருக்கிறேன் உங்களுக்கு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்றார், சிஏஏ அன்றைய காலகட்டத்தில் நாங்கள் ஆதரிச்சது உண்மை, அது தவறோ சரியோ, ஆனா இன்னைக்கு எதிர்க்கிறோம். இப்ப எதிர்க்கிறோம். நீட்டை எப்படி ஆதரிச்சுட்டு எதிர்த்தாங்க, ஜல்லிக்கட்டு ஆதரிச்சுட்டு எதிர்த்தாங்க, காவிரிக்கு அரசியல் வராம மாத்தினாங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்க இது கூடா நட்பு சொல்லிட்டு மறுமுறை சேர்ந்தாங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏன்னா நீங்க அந்த 4.5 வருஷம் என்பது ஒரு ஆட்சிக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை, எதிரிகளும் துரோகிகளும் இந்த சமயத்துல மத்திய அரசாங்கம். ஆனால் இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப சிஏ ஆதரிச்ச கட்சியோட நாங்க கூட்டணியில் இருக்க மாட்டோம். நீங்க சொல்லுங்க, நீங்க கெஜ்ரிவால் இருக்க கூடாது, நிதிஷ்குமார் இருக்க கூடாது, இன்னும் சொல்ல போனா இந்துத்துவானுடைய முக்கிய பள்ளியாக இருக்கக்கூடிய பால் தாக்கரே அவரை வச்சுக்கிட்டு, உத்தம் தாக்கரே அவர் உங்க கூட்டணியில் இருக்காரு. சஞ்சய் கோகாய் அசாம்ல இஸ்லாமியர்கள் இருக்க கூடாது துரத்தி அடிச்சவர் அவரு, அவரையும் கூட்டணியில் வச்சிருக்காரு. அதுக்கு என்ன பிரேக் போயிட்டு எது மதச்சார்பற்ற கூட்டணி திமுக வெர்சஸ் அதிமுக என்ற தலைப்பில் விவாதித்து வருகின்றோம். திரு அருணன் அவர்கள்ட்ட தான் கொண்டு போனோம். கேட்டிருப்பீங்க திரு ஜவஹர் அலி அவர்களுடைய கேள்வியை. சிஏஏ என்ஆர்சி எல்லாம் அதிமுக ஆதரிச்சது அப்படின்னு இன்னைக்கு குற்றம் சாட்டுறீங்களே, உங்க இந்தியா கூட்டணியிலே பலர் ஆதரிச்சிருக்காங்களே, என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கிறார். இல்ல, வெல்லட்டும் மதச்சார்பின்மை மாநாடு, அதுல எடப்பாடியாருடைய பேச்சு பூரா, அந்த வீடியோ பூரா கேட்டேன். சுமார் ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்பார். அவர் எடுத்த எடுப்புல இருந்தே இயல்பாக திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் இவங்களை தாக்கி பேசி வந்தார். சரி, நடுவுல எங்கேயாவது ஒன்றிய அரசை பற்றி, மோடி அரசை பற்றி விமர்சிப்பாரு. ஏன்னா இது வெள்ளட்டு மதச்சார்பின்மை மாநாடாச்சு. அவ ஏதாவது பேசுவார்னு நானும் கடைசி வரைக்கும் இருந்தேன், கேட்டு பார்த்தேன். கடைசி வரைக்கும் சொல்லல. என்ன சொன்னாருன்னா, வருகிற ஆனா நடக்க போறது ஒன்றிய தேர்தல் தான், நாடாளுமன்ற தேர்தல் தான் அவருக்கு தெரியுது. சொல்ல வேண்டிய 26லயும் கூட்டணி இல்ல அப்படிலாம் சொன்னாரு. ஆமா, அத இல்ல வர்றேன். முதல்ல
இங்க வரப்போறது நாடாளுமன்ற தேர்தல். அப்படி என்றால் நாடாளுமன்ற தேர்தலில் யார் ஒன்றியத்திலே ஆட்சிக்கு வர வேண்டும்? மீண்டும் பாஜக வரணுமா? மீண்டும் பிரதமர் என்று பாஜக சொல்லுதே, அதை பற்றி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரின் நிலைப்பாடு என்ன? பாஜக வர வேணான்றதுதான் அவங்க நிலைப்பாடு. கூட்டணியிலே சொல்லலங்க சகோதரி. நீங்க என்ன சொன்னாரு அவர் அந்த மீட்டிங்ல என்ன சொன்னாரு? ஜெகன்மோகன் ரெட்டி யார சொல்லி ஆட்சிக்கு வந்தாரு, நவீன் பட்நாயக்கு யார சொல்லி ஓட்டு கேட்டாரு, அந்த மாதிரி நாங்க தமிழ்நாட்டு நலனுக்காக சொல்லி ஓட்டு கேட்கிறோம்னாரு. அதைத்தானுங்க நானும் சொல்றேன். ஆனா மோடி வரக்கூடாதுன்னு சொன்னாருங்களா சகோதரி? பாஜக மீண்டும் வரக்கூடாதுன்னு சொன்னாருங்களா சகோதரி? எனக்கு புரியல. பாஜக கூட்டணி இல்லைன்னா அதான அர்த்தம், வேற ஏதாவது இல்ல. ஆனா எங்க ஆனா இங்க பாஜக கூட்டணி இல்லையா, ஆனால் பாஜக அரசை விமர்சிக்க மாட்டாராம். இது அதை விட ரொம்ப வேடிக்கையா இருக்குங்க. பாஜக கூட்டணியில நீங்க இல்லைங்க. அப்படி என்றால் மோடி அரசு பாஜக அரசு 10 ஆண்டுகளா நடக்குதுல, அதை பற்றி உங்களுடைய கணிப்பை நாங்க சொல்லுங்க. சொல்லணும்ல, வருகிறது நாடாளுமன்ற தேர்தல்ல. ஆனா பூரா மாநில அரசை பற்றி உங்களுடைய விமர்சனத்தை மட்டும் வச்சுக்கிட்டு கடைசியா ஐயா வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாம தான் ஜெயிப்போம்னு போனா என்ன அர்த்தம்? அப்படி என்றால் நீங்க முன்பெல்லாம் ஏன் மோடி அரசை விமர்சிக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் பாஜக விமர்சிக்க மாட்டேங்கிறீங்கன்னா அப்பெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கூட்டணி தர்மம்யா, அதெல்லாம் விமர்சிக்க முடியாது அப்படிம்பாங்க. இப்ப இது என்ன தர்மம் தான்? கூட்டணியில இருந்து இல்ல அப்ப விமர்சிக்க வேண்டியதானே. அப்ப கூட்டணியில் இல்லா கூட்டணி தர்மமா இது? விமர்சிக்க மாட்டேன் ஐயா, கூட்டணியில் இல்ல ஆனால் மோடி அரசு விமர்சிக்க மாட்டேன், பாஜக அரசு விமர்சிக்க மாட்டேன், அதுவும் எந்த மேடையில் கூட விமர்சிக்க மாட்டேன். வெள்ளட்டும் மதச்சார்பின்மை மாநாட்டில் கூட நான் பாஜக விமர்சிக்க மாட்டேன். கூட்டணி இல்லைன்னு மட்டும் தான் சொல்லுவேன். பாஜக கொள்கையை விமர்சிக்க மாட்டேன், கோட்பாடுகள் விமர்சிக்க மாட்டேன், அதனுடைய சித்தாந்தத்தை விமர்சிக்க மாட்டேன். அதை கடைபிடிக்கிற அமுல்படுத்துகிற மோடி அரசு இந்த 10 ஆண்டு காலத்துல முஸ்லிம் மக்களை, கிறிஸ்தவ மக்களை, சிறுபான்மையோரை பாடாய்படுத்திய இந்த மோடி அரசு மீது ஒரு கண்டன உரையும் நான் ஆற்ற மாட்டேன். இப்படி இருந்துகிட்டு இந்தியா கூட்டணி பத்தி எல்லாம் பேசலாமான்னு நான் கேக்குறேன். ஒண்ணும் இல்லைங்க, இவங்க இந்தியா கூட்டணியில ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சில விஷயங்கள்ல வேறுபாடு இருக்கு, நான் ஒன்னும் மறைக்கல. ஆனால் அனைவரும் என்ன சொல்றாங்க? மீண்டும் ஒன்றியத்துல பாஜக அரசு வரக்கூடாது, மீண்டும் மோடி பிரதமர் ஆகக்கூடாது என்று வெளிப்படையா பேசுறாங்க. இல்ல அவர் என்ன கேக்குறாருன்னா, அப்ப நீங்க சிஏஏ என்ஆர்சில அவங்களை விமர்சிக்காதீங்கன்றார். இல்லங்க, நீங்க கெஜ்ரிவால் கூட உட்கார்ந்துகிட்டு அதிமுக மட்டும் எப்படி விமர்சிப்பீங்கன்னு கேக்குறேன். ஏங்க நான் அதுக்குள்ளேயே நான் போகலையங்க, நீங்க கேட்டதுனால நான் சொல்ல வரேன். நான் அடிப்படையான கேள்வி நீங்க போக மாட்டீங்க. இல்லங்க, ஹலோ என்னை முடிக்க விடுங்க, நான் இவ்வளவு நேரம் பழையபடி இல்ல. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஐயா பாஜகவோடு தான் கூட்டணி இல்லைங்க ஐயா, அப்படி என்றால் பாஜக ஆட்சி மீண்டும் வரக்கூடாதுன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கிறேன். மோடி அது கரெக்டான கேள்வி, நம்ம அவங்கள கேட்போம், அது அவங்க பதில் சொல்ல வேண்டியது. நீங்க சொல்ல வேண்டியது கெஜ்ரிவாலை பத்தி. நான் தான் இல்லையே மறுக்கல, எங்க வேறுபாடு இருக்கு. ஆனா அவங்க அந்த கெஜ்ரிவால் மீண்டும் மோடி வரக்கூடாதுன்னு சொல்றாரா இல்லையா? மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாரா இல்லையா? அதுக்காக களத்துல நிக்கிறாரா இல்லையா? இன்னைக்கு எங்க அவர் மேல இவ்வளவு அவரை கைது பண்றதுக்கான முயற்சிகள், அவருக்கு அமலாக்கத்துறை சம்மன்னு அவர் இதை எடுத்து பேசுவது, இப்படியா இருக்குதோ? எடப்பாடிக்கும் மோடி அரசுக்கும் இடையிலான உறவு என்னங்க பேசுறது? ஏதாவது நியாயம் வேணாமா? அவே அடுத்து மிக முக்கியமான நான் இன்னொரு கேள்வியை எழுப்ப விரும்புறேன். இல்ல மதச்சார்பின்மைன்னா என்ன என்று ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விளக்கம்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் அதுக்குள்ள அது ரொம்ப ஐடியாலஜிக்கலா பேச வேண்டியிருக்கு, நான் அதுக்குள்ள கூட போக விரும்பல. நான் எளிமையா கேட்கிறேன், இந்த தாஜா பண்றதுன்னு சொல்றாங்களே முஸ்லிம் மக்களை, ஆகவே நாங்க அந்த கோட்பாடை நிராகரிக்கிறோம் என்று பாஜக அல்லது பாஜக ஆதரவு நண்பர் இங்க நம்ம பத்திரிகையாளர் அவரை போன்றவங்க, நான் கேட்கிறேன் முஸ்லிம் மக்களுடைய நிலை என்ன என்று சச்சார்குள்ள அறிக்கை என்னங்க சொல்லிச்சு? இவங்க தாஜா பண்ணாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு பிறகு நிலைமை என்ன? இந்தியாவில் அவங்க 15% மக்கள் தொகை, ஆனால் IAS IPSல வெறும் 3%, 4%. உயர்கல்வியில மிக மிக குறைவு. அதை பூரா பட்டியலிட்டு அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் இந்த 10 ஆண்டு காலத்துல இவ்வளவு பரிதாபமான நிலையில இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்களுடைய வாழ்வை உயர்த்த ஏதேனும் ஒன்றை 10 ஆண்டு காலத்துல செஞ்சிருக்காங்களா? இந்த பொருளாதார ரீதியாக, அதே போல சமூக ரீதியாக
அதுலயும் கொடுமை என்ன தெரியுமா, முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டா அவ்வளவுதான் அமித்ஷா பொங்கிடுவாரு. தெலுங்கானால போய் என்ன தெரியுமா பேசினாரு, அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டையும் நாங்கள் வந்தால் ஒழிப்போம்னு பேசினார். அப்ப இதெல்லாம் என்னங்க, இங்க ஒரு 15% இருக்காங்க, ஒரு 10% வரைக்குமாவது இதெல்லாம் நான் சொன்னேன் பாருங்க. பொது வாழ்வுல எம்பிக்கள் கணக்குல பாருங்க, அதே போல ஐபிஎஸ் ஐஏஎஸ் கணக்குல பாருங்க, உயர் கல்வியில பாருங்க, அதே போல டெக்னிக்கல் சைட்ல பாருங்க, கம்பெனிகள்ல பாருங்க, எதுலயுமே இல்லங்க. எல்லாமே 3-6%தான். அந்த அறிக்கையை உள்ள போய் படிச்சு பாருங்க. இத போய் தாஜா பண்ணுன்னு சொல்லலாமா? எப்படிங்கய்யா மனசு வருது? தாஜா பண்ண பிறகுதானாங்க இந்த நிலைமை. ஆனால் கொடுமை என்னன்னா, இந்த மக்களை எதிரிகள் என்று கட்டமைக்கிறாங்க செயற்கையா. நான் கேட்கிறேன் இன்னொரு கேள்வி, ஒரே ஒரு வாக்கியம் தான். இல்லங்க, இந்துக்களுக்கான கட்சி, இந்துக்களுக்காக பேசுறவங்க பாஜக சொல்லுங்கல்ல, இந்துக்களுக்கு என்னங்க பண்ணாரு மோடி அரசு? நான் இப்படி கேட்கிறேன், இந்து ஏழை மக்களுக்கு என்ன பண்ணாரு? ஓகே, இங்க பாஜக இல்ல, இப்ப நம்ம வந்து கேட்க முடியாது. அல்ல இல்ல, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு இப்ப அவங்க நம்மள்ட்ட கேட்க முடியாது நம்ம, ஏன்னா அவங்க இங்க இல்ல. சோ நம்ம அதிமுக மட்டும் தான் கேட்க முடியும். நீங்க அதிமுக கேட்ட கேள்வியை நான் கொண்டு போறேன். வரேன். நிறைய பேர் குறுக்கிடுவாங்க. பாஜக பேசுற பத்திரிகையாளர் இருக்கார்ல, இல்ல நீங்க அப்படி முத்திரை குத்து ஒரு தவறான பழக்கம். பேச்சு கூட அப்படித்தானுங்க. இருங்க, நீங்க இடதுசாரிகள் எப்படி திமுக கடந்த காலத்துல விமர்சனம் பண்ணீங்கன்னு நிறைய இருக்கு. சிறுபான்மையினரை தாஜா செய்வது என்று நான் கூறிய வார்த்தையை தவறான பொருள்ல புரிந்து கொண்டிருக்கிறேன். Please do not color anybody's vision. நம்ம எல்லாரும் we are here as equals. நீங்க பாஜக இருக்கிற அரங்கில இத பேசினா உரிய பதில் கிடைச்சிருக்கும். இருங்க, பாஜக இருக்கிற அரங்கில இத நீங்க பேசணும். பாஜக அதே மாதிரி நீங்க என்னதான் முத்திர குத்தினாலும் பரவாயில்ல, நாளை பத்தி கவலைப்படல. இருங்க, நாடு முழுவதும் பல மாநிலங்களில் அவர்கள் வென்றிருக்கிறார்கள். சிறுபான்மை ஆதரவோடு தான் வடகிழக்கில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். உங்க பிரச்சாரம் தவிடுபொடியாகி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வடகிழக்கில் மைனாரிட்டி மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய ஸ்டேட்ல பிஜேபி has won. அதே மாதிரி அவுட் ஆஃப் 5 ஸ்டேட் 3 ஸ்டேட் வின் பண்ணிருக்காங்க. மைனாரிட்டி ஓட்டு போட்டு தான் வின் பண்ணிருக்காங்க. ஆக அதெல்லாம் பதில் இருக்கு. இன்னொன்னு, அதிமுக நிலையை சொன்னாரு. இங்க இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் என்னாச்சு? இந்தி கூட்டணியில அந்த டெல்லியில இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி அரசு ஊழல் மலிந்த அரசு. சொன்னவர் டெல்லியினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர், காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி தலைவர் அஜய் மக்கான். எப்போ? 15 தினங்களுக்கு முன்னாடி. ஆம் ஆத்மி அரசு பஞ்சாப் ஊழல் அரசு. அன்றைய காங்கிரஸ் பஞ்சாப் காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. எப்போ? ரொம்ப நாள் முன்னாடி இல்ல, 10 நாள் முன்னாடி. இடதுசாரி கேரள எல்லாம் போங்கன்றாங்களா? இருங்க, கேரள இடது முன்னணி அரசு ஊழல் அரசு, கேரள மாநில காங்கிரஸ் தலைவர் சொல்றாரு. இதையெல்லாம் சௌகரியமாக மறைச்சிட்டு இந்தி கூட்டணி அப்படியே ஜொலிக்கிற மாதிரி பேசுவது எடுபடாது. கெஜ்ரிவால், உத்தம் தாக்கரே இவங்க எல்லாம் வந்து கொள்கை ரீதியாக மோடி எதிர்க்கிறாங்கன்னா இவங்க அவர்களுக்கு ஒரு ஆதரவான ஒரு மனநிலையை உருவாக்க அவர்களுக்கு கொள்கையிலே மோடியினுடைய எதிர்ப்பலை. ஏன்னா வந்து உத்தம் தாக்கரேக்கும் அதே இந்துத்துவ கொள்கை உடையவர் தான், ரஞ்சன் கோகாக்கு அதே இந்துத்துவ கொள்கை உடையவர் தான். அதனால அவர்கள் கொள்கை ரீதியால எதிர்க்கல. இன்னொன்னு ஒரு சொன்னாரு, எதிர்க்கிறாங்களா இல்லையா சார்? எதுக்கு எதிர்க்கிறாங்க? எப்படி எதிர்க்கிறாங்க? அவங்க சுயநலத்துக்கே எதிர்க்கிறாங்க. எதிர்க்கிறாங்களா இல்லையா? நீ எடப்பாடியார் எதிர்த்தாரான்னு கேக்குறாரு. எதை எதிர்த்தாரா? நேத்து மாநாட்டுல எடப்பாடியார் எதிர்த்து பேசினாரான்னு கேக்குறாரு. இவர் இப்படிதான் ஒரு எங்களுடைய பொதுச் செயலாளர் பேசணும்னு சொல்லி கொடுக்கிறதுக்கு இவர் அவருக்கு சொல்லி கொடுக்கல. ஏன் பேசலன்னு கேக்குறாரு. எங்களுக்கு எதை பேசணும் எப்படி பேசணும் என்பது எங்க பொதுச் செயலாளர் தெரியும். எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்காரு. இனிமேல் கூட்டணியே இல்ல, எந்த காலத்திலும் இல்லன்னு தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு கள்ள உறவு நல்ல உறவுன்னு சொல்லிட்டு இவர்கள் வச்சிருக்கக்கூடிய கள்ள உறவு வெளியே தெரியாம இருக்கிறதுக்காண்டி மறைக்கிறாங்க. அவங்க என்ன கள்ள உறவு? அதையே நான் சொல்லிடுறேன். இப்ப நான் சொல்றேன், நான் கேட்கிறேன், ஒரு இப்ப திமுக வந்து பலூன் போராட்டம் நடத்தினாங்க. இப்ப அவங்க விட்டுருங்க மேடம், ஆளுங்கட்சி பலூன் விடலன்றதா உங்க பிரச்சனை இல்ல. கம்யூனிஸ்டுகள் மோடி வந்தார்ல,
அவர்களுக்கு ஏன் பலூன் விடல, கருப்பு பலூன் விடல? காங்கிரஸ் ஏன் ஆளுங்கட்சி இல்ல, ஏன் கருப்பு பலூன் விடல? இப்ப காங்கிரஸும் பாஜகவும் கள்ள உறவா? அப்போ நீங்க திமுகவினுடைய அடிமையா இருக்கிறீங்க. திமுகவினுடைய எதை செய்தாலும் திமுக என்ன செய்தோ அதை தான் செய்கிறீங்க. இன்றைக்கு போராட்டங்கள் எத்தனை, நீங்க கடந்த காலத்துல 30,000 போராட்டங்கள் நடந்தது. கம்யூனிஸ்டுகள் எத்தனை போராட்டம் நடந்தீங்க. வேங்க வயலா இருக்கட்டும், பஸ் போக்குவரத்து பிரச்சனையாக இருக்கட்டும், இன்னும் இருக்கக்கூடிய மது பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு விவசாய குண்டர் சட்டத்தில் உள்ள தள்ளதாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்கள் நடக்குது. ஒரு போராட்டத்தை கம்யூனிஸ்டுகள் நீங்க நடத்திருக்கீங்களா? கேள்வி ரொம்ப சிம்பிளானது. இப்ப நீங்க வரக்கூடியது நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தல மோடி வரணுமா கூடாதா? உங்க நிலைப்பாடு என்ன கேக்குறேன்? எங்களுடைய பொதுச் செயலாளர் தெளிவா சொல்லிட்டாரு, தேசிய கட்சிகளால் தமிழ்நாட்டுக்கு எந்த பயனும் இல்லை. மோடி வரக்கூடாது, ராகுலும் வரக்கூடாது. நாங்கள் 10 ஆண்டு காலம் மோடி ஆட்சி எதிர்த்து அந்த அரை மணி நேரத்துல அவர் என்ன பேசினாருன்னு கேக்குறாரு. அவர் நான் தான் சொல்றேன் மேடம், திமுக காங்கிரஸ் கூட்டணியில இருந்தாங்களா இல்லையா? அதுக்கு திமுகவை எதிர்த்து நீங்க நிறைய பாயிண்ட் பேசுறீங்க. ஓகேவா? சூப்பர் மாநிலத்துல ஆளுங்கட்சி நீங்க எதிர்த்து பேசுறீங்க. மத்திய ஆளுங்கட்சி நான் என்ன சொல்றேன் மேடம், இந்த தேர்தல் காலத்தை எங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபியா திமுகவான்னு கொண்டு போறதுக்கு திமுக விரும்புறாங்க. அந்த நரேட்டிவ் செட் பண்றாங்க. அப்பதான் வீக்கான பிளேயர்ஸ் கூட விளையாண்டு ஜெயிச்சலான்ட்டு. நாங்க சொல்றேன் நேரடியா எங்க விருப்பமே அதான். நேரடியா எங்க கூட களத்துக்கு வா, எங்க கூட தைரியமா நில்லு. இவர்களுடைய பிரச்சனை என்னடா, இங்க நரேட்டிவ் வந்து பிஜேபி திமுக அந்த நிலை. நாங்கள் வந்து திமுக இருக்கிறோம், திமுக பத்தியே பேசணும்னு விரும்புறீங்க. நீங்க பிஜேபி திமுக உருவாக்க விரும்புறீங்க. அசோகர்ஷினி, இப்ப நடக்கிறது ஒன்றிய தேர்தலா இல்லையா? இன்னைக்கு ஒன்றியத்துல ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு பாஜகவா இல்லையா? அப்ப யார் வரக்கூடாது? இல்ல அது வகுப்பெடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. அப்ப இந்த தேர்தல்ல பாஜக வரக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க போராடுவோம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா யார் நீங்க வரீங்கன்னா நீங்க தான் வரணும். நாங்களா கையை பிடிச்சி கூப்பிட்டு வர முடியும்? எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க நில்லுங்க, நம்ம 2 பேர் சண்டை போட்டுக்கலாம்னு நேத்து மாநாட்டுல அவர் பாஜகவை எதிர்த்து இருந்தா இன்னைக்கு டாபிக் அது 2ஆ போயிருக்கும். அவர் அமைதியா அவர் வாயை திறக்காம, ஏங்க கூட்டணியில சேரும் போது ஒரு காரணத்தை சொல்றீங்க, கூட்டணியை விட்டு வெளியே வரும்போது ஒரு காரணத்தை சொல்லுங்க. எனக்கும் நீங்க பேச பேச எனக்கும் வரும். அது நல்லா இருக்கு. நான் சொல்றேன் நீங்க பேசுறப்போ இதே மாதிரி இது வந்து எப்படின்னா ஃப்ளோவை குறுக்கிறதுக்காக நீங்க ஷோவா பண்ணீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரு 2 நிமிஷம் வேஸ்ட் ஆகுது இதுல. ஒண்ணே ஒண்ணு, ஏன் கூட்டணியில சேர்ந்தா ஏன் கூட்டணியில இருந்து வெளியே வந்தோன்றத சொல்லணும். இப்ப 10 வருஷ பாஜகவுடைய ஆட்சியை பத்தி அதிமுகவுடைய கணிப்பு என்ன அப்படின்றத ஒரு ஓட்டர் எதிர்பார்ப்பாங்களா மாட்டாங்களா? சாமானிய மக்கள் ஏங்க 10 வருஷம் பாஜகவுடைய ஆட்சி சரியில்லை, அவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு பல துரோகங்களை செய்திருக்கிறார்கள், மதவாதத்தை வளர்த்து வச்சிருக்கிறாங்க, அதனால கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் வர அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, டெமோக்ரஸியே இங்க கேள்விக்குறியாகுது, 140 பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒரே நேரத்தில் அவையிலிருந்து வெளியே அனுப்பி கிரிமினல் சட்டத்தை மாற்றக்கூடிய ஒரு மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்காங்க, இது ஜனநாயகத்துக்கு ஆபத்தான பிரச்சனை அப்படின்னு நாங்க ஒரு ஸ்டாண்டை வைக்கிறோம். பாஜக வரக்கூடாதுன்றதுக்காக நாங்க இவ்வளோ குற்றச்சாட்டுகளை வைக்கிறோம். அதிமுக அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை பாஜக மீது வைக்கட்டும், அப்பதான் விவாதம் நடக்கும். அது பண்ணாதனாலதான் நான் திரும்ப சொல்றேன், நாங்க அவங்க பாஜகன்னு சொல்லல, பாஜக விட்டு நான் வந்துட்டேன், திமுக விட 10 மடங்கு அதிகமா எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டு இருக்காரு. குறுக்கீடு இல்லாம உங்களுக்கு 2 நிமிஷம் தரேன். 2 நிமிஷம் ஜவஹர் அலி பாஜகவை விமர்சித்து பேசுவார். நேற்று அதிமுக கலந்து கொண்ட மதச்சார்பற்ற மாநாடு பற்றியும் அதுல பேசப்பட்ட விஷயங்கள் பற்றியும் விரிவாக விவாதித்து வருகின்றோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி திரு ஜவஹர் அலி நீங்க குறுக்கிட விரும்புறீங்க கடந்த செக்மெண்ட்ல. திமுக பிஜேபியினுடைய கூட்டணி சேர்ந்து அது விலக போகும்போது 2004 பதவி போனதுக்கு அப்புறம் நீங்க விலக போகும்போது என்ன ரீசன் சொல்லி அவங்க விலகினாங்க. அதுக்கு பிறகு அதே மாதிரி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பிறகு 2G வழக்கில் மாட்டினதுக்கு பிறகு காங்கிரஸ் இவங்களை என்ன சொன்னாங்க, இவங்க கூட நட்பு அவங்க சொன்னதுக்கு பதிலாக அவங்க திருப்பி என்ன சொன்னாங்க, அதன் விலகிறதுக்கு பிறகு எந்த அளவுக்கு காங்கிரஸை எதிர்த்தாங்க. ஒன்று, எங்களை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சியாக இருக்கனால தான்
ஒரு இயக்கம் வந்து தமிழ்நாட்டில் அம்மா மறைவுக்கு பிறகு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்திக்கும் போது மத்திய அரசாங்கத்தோட ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லைன்னா இங்க எதிரிகளும் துரோகிகளால் இந்த வீழ்த்தப்படுவோம். இக்கட்டான சூழ்நிலை இரட்டையில வேணும்னா மட்டும் பிஜேபி வேணும். பிஜேபி அப்பல அது சட்டபூர்வமான போராட்டம். தமிழ்நாட்டினுடைய உரிமை அம்மாவுடைய ஆட்சி கண்டினியூ ஆகணும். அப்படி இருக்கும்போது இப்ப தமிழ்நாட்டு திட்டங்கள்லாம் வரும்போது இணக்கமாக இருந்த விஷயம் தவிர கொள்கை ரீதியா எந்த திட்டம் எதையுமே ஆதரிக்கல. எங்களுடைய பொதுச் செயலாளர் நீங்க பொது சிவில் சட்டத்தை கடந்த முறை திமுக ஆதரித்த கட்சி, அதற்கு பொது சிவில் சட்டமே வரலையே. இல்ல நீங்க வாஜ்பாய் காலத்துல அது ஓட்டெடுப்பு நடந்தது, அது வைக்க பேசிய பேச்சு இப்ப இந்த விவாதத்துல நான் பொது சிவில் சட்டமே அன்றைக்கு நான் இப்ப வாஜ்பாய் காலத்துல அன்றைக்கு நடந்தது. நீங்க வாஜ்பாய் காலத்துல யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்ததா டிஸ்கஷன் வந்துச்சு. அப்ப கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டோம். கூட்டணி விட்டு வெளியே வந்ததுக்கான காரணமே அதுதான். இப்போ நாங்க எதுக்குற மேடம் திமுக தான் தேர்தலுக்கு பிறகு என்ன நிலை எடுக்கும் ஒரு சந்தேகம் மக்கள் எடுக்கும். இப்பொழுது தொடர்ச்சி இன்னைக்கு உதயநிதி போனார்னா எந்த அமைச்சருக்காக ஒரு பிரைம் மினிஸ்டர் உடனே அனுமதி கொடுப்பாரா? 3 முறை சந்திச்சு விட்டாரு. ஒரு முறை இப்ப போய் கார் பந்தயத்துக்கு அனுமதி கேட்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரிக்கு கவர்மெண்டினுடைய இது ராணுவனுடைய ஆபீஸ் இருக்கு, அந்த இடத்துல கார் ரேஸுக்கு அனுமதி கொடுக்கறாங்க, மத்திய அரசு அனுமதி கொடுக்கறாங்க. பேனா வைக்கிறதுக்கு அனுமதி கேட்கிறாங்க, உடனே அனுமதி கொடுத்துறாங்க. கேலோ சிலை இது விளையாட்டுக்கு அனுமதி கேட்கிறாங்க, உடனே அனுமதி கொடுக்கறாங்க. அவங்க ஸ்கீம் சார், அவங்க ஸ்கீம். அப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? மாநில அவர்கள் எங்களுக்காக ஒதுக்கி கொடுத்தாரு. அவருடைய பேச்சுல பவியத்தை பாத்தீங்களா? காரணம் வரக்கூடிய தேர்தலுக்கு பிறகு, இந்த 4 மாநில தேர்தலுக்கு பிறகு இவர்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு. மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தா நாம எல்லாம் உள்ளதான் போகணும்ட்டு இப்பயே இணக்கமான சூழ்நிலையே உதயநிதி அங்க போய் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இது ஆனா இங்கே ஒரு நாடகம், அங்கே ஒரு நாடகம் தான் போடுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இவர்களுடைய சரி சொல்லுங்க, நான் பேசுறேன். நீங்க பேசுற டைம்ல முடிச்சிருங்க. இல்ல பேசிட்டோம் தம்பி, பேசிட்டோம். உங்க ஃபுல் டைமே முடிஞ்சிச்சு. அதனால வந்து அதிமுக பொறுத்த வரைக்கும் எதிர்த்தால் எதிர்ப்போம். ஆனால் எதுக்காக எதிர்க்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு. திமுக அப்படி இல்ல, சந்தர்ப்பத்துக்கு தகுந்த நான் முதல்ல சொன்னேன். நம்ம இது தேவகவுடா மந்திரி சபையில இருக்கட்டும், குஜராத் மந்திரி சபையா இருக்கட்டும், ஒவ்வொரு கட்சத்திலையும் எந்த கொள்கையின் அடிப்படையில் சேர்ந்தீங்க, எந்த கொள்கையின் அடிப்படையில் வெளியே வந்தீங்க? இல்ல இதுல வந்து சொன்னாரு 2004 கலைஞர் வெளியே வரும்போது ரொம்ப தெளிவா சொன்னாரு. நாங்க ஆட்சி அமைக்கும் போது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டோம். அதுல மதவாதம் இருக்கக்கூடாது, யூசிசி இருக்கக்கூடாது, 370 பத்தி பேசக்கூடாது, ராமர் கோயிலை பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னோம். ஆனா ஆட்சி முடியும் தருவாயில் அவர்கள் யூசிசியை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொது சிவில் சட்டம்லாம் நம்ம வந்து கூட்டணி அமையும் போது கேரண்டியா இருந்துச்சு. இப்போ அவங்களுடைய போக்கு அதை நோக்கி போகுதுன்றதுனால தான் கூட்டணியை விட்டு வெளியே வரோம்னு சொல்லிட்டு அந்த 2004 இருந்து 23 வரை கொடுத்த வாக்குல காப்பாத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா அதிமுக என்ன தெரியுமா, 98 ஜெயலலிதா அம்மையார் என்ன சொன்னாங்க, ஒரு தவறு செய்து விட்டேன் இனிமே செய்ய மாட்டேன். 2004 பாஜகவோட சேர்ந்தாங்க. சரி, அதோட முடிஞ்சிச்சா அப்படின்னா திரும்ப இவங்க போய் 2017 பாஜகவோட சேர்ந்தாங்க. அப்ப இவங்க எல்லாம் சொல்லலாமா? நாங்க கூட்டணி சேர்றதுக்கு காரணத்தை சொல்லுவோம், வெளியே வந்தப்ப காரணத்தை சொல்லுவோம், சேர்ந்தாலும் காரணத்தை சொல்லுவோம், அதுல உறுதியா நிப்போம். ஆனா இவங்க, நீங்க சொன்னீங்க பிரேக்கு போறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் பாஜக எதிர்த்து பேசுவார்னு, 2 செகண்ட் கூட பேசல. இவங்க எங்களை பார்த்து இல்ல இவங்க எங்களை பார்த்து நாங்க போய் அமைச்சர் போய் பார்த்துட்டு வராரு. இவர் மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போறதுக்காக தான் கூட்டணின்னு அதிமுகவுடைய மைண்ட் வாய்ஸா சத்தமா பேசிட்டாரு. சிறை கைதிகளை, இஸ்லாமிய சிறை கைதிகளை ஏன் விடுதலை செய்யல? இன்னைக்கு மக்கள் கேக்குறாங்க. ஆதிநாதன் குழுவுடைய கோப்பு கவர்னர் என்ன சொல்லி வாக்குறுதி கொடுத்தீங்க? அதாவது நான் அடிப்படையான கேள்வி எழுப்பினேன். கூட்டணியிலிருந்து வெளியேறியாச்சு, பாஜகவோட கூட்டணி இல்ல, அதையும் அந்த கூட்டத்துல சொல்றாரு. ஆனா பாஜக அரசை, மோடி அரசை எந்த வகையிலும் விமர்சிக்க மறுக்கிறார். எப்ப அறிவிச்சாரோ அப்ப இருந்து நேத்து ராத்திரி வரைக்கும் அதே தான் உள்ள நிலைமையா இருக்கு. இது என்ன நியாயம் தான் நான் கேட்டேன். ஏற்கனவே இப்படி விமர்சிக்காததுக்கு அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா அது கூட்டணி தர்மம். நாங்க இப்பவும் விமர்சிக்க மாட்டேங்கிறாங்க, கண்டிக்க மாட்டேங்கிறாங்கன்னா நான் சொல்றேன் அப்படின்னா இது கள்ள கூட்டணி தர்மம். ஏன்னா கள்ளங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டார் ஜவஹர் அலி, நான் பயன்படுத்த வேணாம்னு நினைச்சேன், அதனால சொல்ல வரேன். அப்படின்னா இது கள்ள கூட்டணி தர்மம். இன்னும் ஒன்னே சொல்லுவேன், அவர் மீண்டும் மீண்டும் அங்க அவர் தான் பேசினாரு முஸ்லிம் சிறை கைதிகள் பற்றி. ஆனா அப்பொழுது கூட எடப்பாடியார் ஆளுநரை விமர்சிக்கலங்க.
நீங்க குறைஞ்சபட்சம் ஐயா ஆளுநர் இதுக்கு உடன்பட மாட்டேங்கிறாரு ஒரு வாக்கியமா சொல்லலாம் இல்லையா? இதுதான் நீங்க பாஜக எடுக்கிற லட்சணமா, இதுதான் பாஜக கூட்டணியில இருந்து விலகிய லட்சணமா? நீங்க இந்த உண்மையிலேயே இப்ப 2023 தான் 25 வருஷம் முடியாது. அது முதல்ல தெரிஞ்சுங்க. 14 வருஷம் இருந்தா போதும். இல்ல 25 வருஷம் கடந்தவங்களுக்கு தான் ரெமிஷனுக்கு 14 வருஷம் இருந்தா போதும். இல்ல கூட்டணி தமிழகத்துல எந்த மாதிரி அமைய போகிறது என்பது இன்னும் அதிமுக பிரதான எதிர்க்கட்சிக்கு என்ன கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நம்ம இங்கே விவாதிக்கவில்லை. ஏனென்றால் ஒன்றுபட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் இன்றைக்கு மதில் மேல் பூனையாக எந்த பக்கம் போவது என்று தெரியாம நிலையில் இருக்கின்றன. அது முந்தைய அணியாக வலிமையாக இருந்திருக்குமானால் திமுகவுக்கு கடும் போட்டியை ஏற்படுத்தி இருக்க முடியும். அப்படி இல்லாத சூழ்நிலையில் இன்றைக்கு களத்தில் திமுக தான் வலிமையாக காணப்படுகிறது. அதிமுக அதை செலுத்த வேண்டிய கவனத்தை செலுத்தாமல் இன்னமும் அவர்கள் அவ்வப்போது அவர்கள் நடத்திய ஆட்சியையே அசிங்கப்படுத்திக் கொள்கிற வகையில் திரு ஓ பன்னீர்செல்வத்தை ஊழல் என்று திரு எடப்பாடி விமர்சிப்பதும், திரு எடப்பாடி பழனிசாமியை ஊழல் என்று ஓபிஎஸ் விமர்சிப்பதுமாக சென்று கொண்டிருப்பது என்பது களத்தில் ஒரு கருத்தை வெளிப்படுத்துவது ஒரு தலைவருடைய கருத்து இல்ல. ஆகவே அதனால்தான் இன்றைக்கு அதிமுக வலிமையான கூட்டணி இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நிலையில அதனுடைய வாக்கு வங்கியிலும் சேதாரம் ஏற்படும். பாரதிய ஜனதா அதிமுகவினுடைய வாக்கு வங்கியில் ஒரு பகுதியை அடையக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதிமுகவுக்கு ஒருவேளை 1-2 இடங்கள் கிடைக்குமானால் அது பாரதிய ஜனதா மத்தியிலே ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல திரு ஜவஹர் அலி குறிப்பிட்டது நடந்தாலும் நான் நிச்சயம் வியப்படைய மாட்டேன். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலுக்கு பிறகு மீண்டும் வலிமையாக 3வது முறையாக பிரதமராக மோடி அமர்கிற சூழ்நிலை உருவாகுமானால் திமுகவினுடைய தரப்பிலும் மறுசிந்தனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு. நிச்சயமா அந்த சிந்தனைக்கு வாய்ப்பே இல்ல. ஒரு திமுக என்பது என்னைக்குமே பாஜகவோட கூட்டணி போகாத மூணாவது வாட்டி மோடி வர மாட்டாங்க. முடிங்க. நீங்க கணக்கு எடுத்து இது அதிமுக வெற்றி பெறாதுன்னு நீங்களா ஒரு தப்பு கணக்கு போட்டீங்கன்னா அது தப்பு கணக்காக நன்றி. நிகழ்ச்சியில கலந்து கொண்ட 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி. வணக்கம்.